இன்றைக்கி வந்துட்டு சர்ஜுனோட ஸ்கூலில் வந்து வெல்கம் டு கே பார்ட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு கிண்டர் கார்டனுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம், அந்த 5 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கிண்டர் கார்டன் வந்து சேர்ப்பாங்கங்க. அது வரைக்கும் வந்து கிட்ஸ் வந்துட்டு டே கேர் இல்லை வந்துட்டு ஸ்ட்ராங் ஸ்டார்ட் ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து 5 இயர்ஸ் டன் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக வந்து ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அங்கே வந்துட்டு சர்ஜனுக்கு வந்து ஒரு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. இவனுக்கு வந்துட்டு பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு பேட்ச் மாதிரி வந்து அவன் பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க. உள்ளே போனதுமே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக போனனால வந்து ஃபஸ்ட் டைம் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து என்னென்னலாம் கிண்டர் கார்டனுக்கு வரும்போது குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்து விடணும், நீங்கள் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் தான் சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயிலாகவும் அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும்னு. இங்கே வந்து இந்த வெல்கம் டு கிண்டர் கார்டனில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து கிண்டர் கார்டனில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, என்னென்னலாம் சொல்லித் தருவாங்கங்கிறத வந்துட்டு சொல்கிறதுக்காக தான். அங்கே வந்து கலர் கலராக வந்து பேட்ச் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே கலரில் வந்துட்டு மேலே வந்து ஸ்டிக்கர் வச்சு இந்தந்த கலரில் இருக்கிறவங்களுக்கு இந்தந்த ஆக்டிவிட்டின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்கங்க. ஒவ்வொரு கிட்ஸுக்கும் வந்துட்டு கேமிங், அதுக்கப்புறம் வந்து சில கிட்ஸுக்கு வந்து நம்பர்ஸு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்து அந்த டாய்ஸ்லேருந்து வந்து அவங்களே வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து ஓனாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணுற மாதிரி, நிறையா கலர் வந்து க்ரியேட்டிவாக வந்து கலர்லாம் வந்து பண்ணுற மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. இதே தான் வந்து கிண்டர் கார்டனில் போனதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லித் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு வெல்கம் கிட் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. அந்த கிட்டில் வந்து என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸு, க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பென்சில், சாக் பீஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரக்கு முன்னாடி சும்மா வந்து அவங்க வந்து விளையாண்டு வரைஞ்சி பார்க்கறக்காக வந்து கொடுத்துருந்தாங்கங்க. ஏற்கனவே வந்து சர்ஜன் அதே ஸ்கூலில் தான் வந்து ஸ்ட்ராங் ஷாட் கம்ப்ளீட் பண்ணனால அதுக்கான கம்ப்ளீட்டட் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டோம். ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி அங்கே மீட்டிங்கில் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, அதர் கிட்ஸ் வந்து நிறைய வருவாங்க. அதாவது தெலுங்கு தெரிஞ்சவங்க, கன்னடா, தமிழ் அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் கிட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனியாக வந்து இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு தனியாக வந்து கிளாஸஸ் எடுப்பாங்கங்க. அதுக்கான வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம போய் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் வந்துட்டு நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு கிட்ஸோட வந்து டீச்சர்ஸ் வந்து கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அதில் வந்து கிட்ஸோட கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கிட்ஸுக்கு தேவையான கோச்சிங்ஸ் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்கங்க. அந்த அன்னைக்கு ஈவினிங் போலவே வந்து சர்ஜனுக்கு வந்து அவன் எந்த கிளாஸ் போகிறான், என்ன கிரேடு, அவனோட செஷன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகும், என்னையிலிருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாமே வந்து மெயில் பண்ணி அனுப்பிட்டாங்க எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது கனடாவில் இருக்கிற ஸ்கூலிங்ஸ் பற்றி இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ தனியாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.